எங்க வீட்டுக்காருக்கு 8 மனைவிமார்கள். அப்படி இருந்தாலும் நான் மட்டும் தனியாக போகக்கூடாது. எல்லாரும் அழைத்துக் கொண்டு வந்து எங்க அக்காவை போய் பார்க்கணும். பாஞ்சாலை அக்கா எல்லாம் ஒண்ணா சேரணும். இந்த நிறுவனம் எங்கெங்க போகலையே தெரியல.
நமச்சிவாயபுரம் அண்ணகத்தில் ஊருக்கு வந்த பார்க்கலாம் அவரோடு அப்பேற்பட்ட மகா மாரியம்மனுக்காக அதாவது பாரத பரிசங்களை வரவழைத்து பாரதம் நெறிவேறி தேர் திருவிழா ஒரு வார காலமா சென்ன கிராண்டான நிறைய செலவு பண்ணி திருவிழா முடிச்சிருக்காங்க. அம்மா செலவு பண்ணி என்ன பண்ணது? கடைசி இந்த 2 ராத்திரில உங்களுக்கு செலவு கம்மி. ஏன் கூத்து தானே வச்சுக்கிறாங்க. ஆமா அதனால அப்புறம் கடைசியா கூத்தா வைப்பாங்க அப்படின்னு வைப்பாங்க. இதுக்கு ஏதா கிட்டத்தட்ட 75,000 ஆகுது செலவு. முதல் நாள் 3 நாள் 1.5 லட்சம் ஆயிப்போச்சு. அதுக்கு என்ன பண்ணுவா? இன்னும் ஹோட்டல் கடைக்கு எவ்வளவு கொடுப்பாங்களோ அது தெரியல. வருஷம் அவராசி. அந்த அம்மா போண்டாவா என்னைக்கு தான் மாத்துமோ தெரியல. கொஞ்சம் கூட முகம் போடாம இங்க பாரு, கரெக்டா 6 மணிக்கெல்லாம் போறோம். பார்சல் ரெடியா இருக்குது. எல்லாம் முட்டை சொன்னாங்க ஒரு சொட்ட தலைன்னு வந்து பார்சல் பண்ணி போனாங்க. அது சொட்ட தலைனா எவனும் தெரியல. ஏடா சொட்ட தலை இவரு இல்ல. அப்படி முகம் போடாம அதாவது சாதம் அப்படி இருந்தாலும் அப்பேற்பட்ட அம்மனுக்காக அபிஷேகம் ஆராதனை செய்து தேர்தலோட சந்தோஷமாக மந்தில அமர்ந்திருக்காங்க. மஞ்சள் பொட்டம்மா வச்சு பாரதெல்லாம் நிறைவேறி நமக்கும் தாம்பரம் வழங்கி 2 இரவு நாடகம் நடத்த வந்துள்ளோம். 2 ராத்திரியா? கண்டிப்பா. நாளைக்கு எங்க தானா? நாளைக்கு தான் கோல்சாமி நகராச்சே. ஓ நேத்தே முடிஞ்சிச்சா? முடிந்து விட்டது. தோரத்துல ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது, பெரிய ஆஸ்பத்திரி. இந்த குட்டமுக்கு ஆஸ்பத்திரி. அந்த ஆஸ்பத்திரி பக்கத்துல. அப்படி நாம எல்லாம் 2 இரவு நாடகம் நடத்த வந்துள்ளோம். அப்படி அந்தப்புரியான பொறுப்பாந்த கமலுக்கும் முத்து அதாவது மகா மாரியம்மன் அவருடைய பொறுப்பாந்த கமலுக்கும் இருக்கக்கூடியான கிராம தெய்வங்களுக்கும் எல்லை காக்கும் தெய்வங்களுக்கும் நாடக கலைக்குழு வந்து சார்பாக அணைய கொடி வந்தாலும் ஊராட்சி மன்ற தலைவர் ஆதியர் தலைவர் அவரு அப்படி அவர்களுடைய பொறுப்பாந்த கமலுக்கும் வாழ்ந்து மறைந்த அருமை அப்பா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்த சிவப்பு முத்துசாமி அண்ணா அப்பா அவருடைய பொறுப்பாந்த கமலுக்கும் மாவட்ட கவுன்சிலர் அதாவது கருப்புசாமி இருக்காங்க இல்லையா அவருடைய பொறுப்பாந்த கமலுக்கும் இங்க அமர்ந்திருக்க பெரிய மனுஷாலா இருக்காங்க இல்லையா அண்ணாவுடைய பொறுப்பாந்த கமலுக்கும் வீடியோ பிடிக்கிற அருணாச்சலத்துக்கு அவருக்கு நாடக கலைக்குழு மன்ற சார்பாக அணையப்படி வந்துடும். வணக்கம். அது மட்டும் இல்ல 2 நாளா நாடகம் பார்க்க வந்திருக்காங்களே நம்ம மாணிக்கண்ணன் என்ன ஒரு ராயர்பாளையம் அவர்களுக்கும் காலியன் அணையப்படி வந்துடும். வந்திருக்காங்க பாரு எங்க அன்பு அண்ணா இன்னொரு அண்ணா. ஏய் தெரியல. அப்ப நாககுப்பத்துல இருந்து நிறைய நண்பர்களா வந்திருக்காங்க. சுற்றுப்புற பொம்பளைங்க பஸ்ல கூட வந்து அங்க இறங்கி நடந்து வந்தாங்க. உங்களுக்கு வீட்டுல வேற இல்ல? இங்க வந்து எங்க வேற எடுக்கிறீங்க? அவர்களுக்கும் நாடக கலைக்குழு மன்ற சார்பாக அணையப்படி வந்தலாம். அது மட்டுமல்லாமல் நாடகாசான வீரபாண்டிய அண்ணாருடைய பொறுப்பாந்த கமலுக்கும் நாடகங்கள் உங்களுக்கும் பவனாக லிங்கிலம் முருகன் அவர்களுக்கும் கீழ்குப்பத்தில் முருகன் அவர்களுக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சேர்ந்த மண்மலை அன்பழகன் அணையக்கூடி வந்தாங்க. கொண்டாடுறதுன்னு சொன்னேன். பாவம் அந்த பாட்டி ஊருக்கு போயிடுச்சு. அருகுலம் ஏரிக்கெல்லாம் ஒரு 2-3 நாளா திரும்ப அந்த வேலை வந்துச்சு. அட 8 மணிக்கே போய் போட்டா பிடிக்கணுங்கிறானு. ஏன் முன்ன எடுத்து போட்டா கண்ணு போட்டா
முன்னெடுத்து போட்டா வேற. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஊர்ல அந்த வேலை வாங்குறாங்க இல்ல, அந்த குரூப்ல ஒரு 4 பேரை தூக்கிட்டு வந்து இதுல போட்டோ வச்சு போட்டோ எடுப்பாங்க. இதுல இருக்கிற அங்க ஏதோ ஒரு பேர் குரூப்பா போட்டோ எடுத்துட்டு ஒரு வாரம் முடிய அட்டையை கொடுத்துடணும். அது போல கொடுத்தாதான் வேலைக்கு போக முடியும். இப்ப அப்படி இல்ல, ஒரு ஆளு தனித்தனி நான் எங்க ஊர்ல போட்டா பிடிக்கிறோம் பேர் தினேஷ். என்ன தினேஷ் கண்ணடிக்க சொல்றேன். இப்ப அது போல ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு இப்பெல்லாம் இப்ப ஊர்ல இருக்கிற பெரியம்மா யாரும் ₹1 எது ஏமாத்த முடியாத அளவுக்கு ஒரு போட்டோ எடுக்கிறாங்க. நீ ஏறி வேற அட்டை போடுற மோட்டாட்டி இருந்தாலும் போய் நின்னுதான் கண்டிப்பா. அப்படி அலை குட்டி ஒண்ணு சேர்த்து அளந்து போட்டு வெட்டி செதுக்குறாங்க, வேலியோரம் ஒதுக்குறாங்க. வெட்டி செதுக்குறாங்க, வேலியோரம் ஒதுக்குறாங்க. 8 நாள் ஆனோடனே அண்ணாலே அவங்க எண்ணுறாங்க பணத்தை வாங்கி முன்னாலே. அப்போ வந்து வேறு வேலை 8 நாளைக்கு ஒரு தடவை பணம் இல்ல, கிளர்க்க தலைவரை எல்லாத்தையும் திட்டுவாங்க. இப்ப எதுவுமே பண்ண முடியாது. எல்லாம் அங்கதான் பேங்க் நம்ம அக்கௌண்ட் போயிடுதா. இது வேற ஓசி பஸ் ஆகாச்சும் இவங்க மட்டும் பேங்க் ஒண்ணு மாட்டிட்டு போறோம். பேங்க் பணம் அது எந்த பேங்க்ல எடுக்கிற பணம் தப்பிச்சிச்சு. இந்த கைராக வச்சு எடுக்கிற போற அவன் சேத்தா இதெல்லாம் துன்பமாக ஏறிச்சு அப்படின்னு இவங்க பேங்க் மாட்டி போறது. அதுலயும் என்ன பேசிக்கிறாள், எனக்கு ₹400 அதிகமா ஏறி வச்சுக்கிறாள், ஒரு ₹200 கம்மியா ஏறி. 1200 அது மட்டுமா, பொறுமா மட்டி மண்ணு கூட உயர போய் சேரலடா. 20 விடுவாங்க. 20 ஆளுக்கு உண்டான ஆழம் அகலத்தை எடுத்தாங்க, அதுக்குண்டான பணத்தை கவர்மெண்ட் ஒதுக்குவாங்க. அவன் வந்து அளந்து போடுவாங்க. நான் ஒரே ஒரு நாள் தானே இத்தனை வருஷத்துக்கு போனேன். என் பொண்டாட்டி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போய் நான் கச்சாலத்துக்கு போய் வரேன், துணிமணி எடுத்துருந்தேன். போன சாமி நான் ஒன்னும் மெனைத்தான் விட்டாங்க. அவங்க பாட்டு பண்ணி வெட்டிட்டு அப்புறம் உக்காந்து இதுக்குள்ள ரேஷன் கடைக்கு போறா புல்லு புடுங்க போறா. ஆமாண்டா தம்பி, ஏறி வேலையில போய் புள்ள பார்த்தா காசு இல்ல, கவர்மெண்ட் ஆட்சி ஒரு மட்டி மண்ணு கூட உயர போய் சேரலடா. வரும்போது அங்க பக்கத்து காட்டுல அந்த ராமசாமி காட்டுல கத்திரிக்காய் நாடு இருந்தது. போகும்போது பறிச்சுட்டே நம்ம செமையில வச்சுக்கிட்டு போலாம். அது மட்டும் இல்ல, கையெழுத்து வாங்கும்போது அவசியமா ஞாபகப்படுத்து. நாங்க தான் பில்லு பிடிக்கிட்டு இருப்பேன். ஒரு மிஷின் கால் மட்டும் கண்டிப்பா ஜாக்கெட்ல செல்லு வச்சிருப்பேன். அவ்வளவுதான். அப்படிம்போது பேசி உளுத்து போச்சு. அக்காமாரே பக்கத்துல வாயந்தி யாம் படையா கதையை சொல்லுற கேளந்தி. அக்காமாரே பக்கத்துல வாயந்தி அவர் உக்காந்தது ரோடான்னா ஒண்ணும் இல்ல, நம்ம வயல்ல உக்காந்துட்டாலும் வச்சுக்க 5 கலப்பு கொடுத்தா அடுத்த வருஷம் பயிர் வைக்க முடியும். எவனும் பயிர் பண்ண முடியாது. ஆமா, அது மட்டுமா அப்ப என்ன சொல்ற அந்த குடிய அரப்பாவிக்கு இந்த குடும்பக்காரி வாசப்பட்டு போல குடிக்கிறாண்டி இழுத்து போட்டு அடிக்கிறாண்டி. போல குடிக்கிறாண்டி இழுத்து போட்டு அடிக்கிறாண்டி. எத்தனை தான் நாள் பொறுப்பே அம்மாவே, நீ பொறுக்க மலாதடி அம்மாவே. பஞ்சாயத்து பணியாளரும் கையெழுத்து வாங்கிடுவார். அவங்க கிளர்க்கு சொல்லுவாரு, அவங்க எல்லாம் சொல்லுவாங்க
சொல்லுவாங்க ஆனா கையெழுத்து மட்டும் போடுங்க நீ வேலையே செய்ய வேணாம் கடைசி வரை கையெழுத்து வாங்கிட்டு வந்துடுறேன் கும்பலா போலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அதை கேட்க மாட்டாங்க கையெழுத்து போட்ட உடனே சுருதி வேற கையெழுத்து ஒண்ணு மட்டும் குறத்தில் இது ஒருத்த பின்னாடி ஒருத்த அவள் மாட்டு அவுந்துகிட்டே இருப்பாளுவ அது போறது தெரியாது எந்த மூலையில கையெழுத்து போட்ட உடனே காணாமடா ஜனங்கள் எல்லாம் காக்கா பறக்குறாங்க கருவண்டா ஓடுறாங்க நம்ம ஊர் பக்கத்துலயே அது மட்டுமா ஏறி வேலை செய்ய வந்து வேற உனக்கு கல்யாணம் ஆகி போச்சா அதெல்லாம் புள்ள இருக்குது உனக்கே பிறந்த சுயமா புள்ள இருக்குது அவனுக்கே பிறந்த என்ன புள்ள ஏறி வேலை செய்ய வந்து வேற வேலை செய்யறாங்க தேங்காய் பொறிக்கிறாள்வ பக்கத்து கடைக்கு நோளமரம் வியாபாரத்தை கழிச்சுட்டு வச்சிருப்பாங்க அதை வெட்டிக்காளுவ ஆட்டுக்கு மாட்டுக்கு பில்லு கொண்டு வந்துருவாளுவ சோளக்காடு பூரா காலி ஆகுதுங்கிறான் ரேஷன் கடையில இருந்து நல்ல கடை பூரா வேலை ஏறி வேலை இருக்கும்போது நடந்த தம்பி அப்படி வீட்டுக்கு வேணும்னு விறக பொறிக்க சேர்த்துறாங்க